Hi friends, welcome to IK Academy Select. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் நேத்தே வந்துருச்சு. அதுல ஏஜ் லிமிட்லாம் கரெக்டா கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே கூட இன்னும் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் கேக்குறது, சார் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1989 பிறந்திருக்கேன், 1990 பிறந்திருக்கேன், நான் இந்த எக்ஸாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. ஆனா ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க, இப்ப ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. இப்போ 1990க்கு அப்புறம் பிறந்தவங்கலாம் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நீங்க எலிஜிபிளா தான் இருக்க போறீங்க. ஒரு அந்த ரேஞ்சில பிறந்தவங்க எல்லாருமே கேட்கறது, அதாவது லாஸ்ட் அட்டம்ப்டா இருக்கிறவங்க கேட்கறது, சார் எக்ஸாக்டா நான் இந்த எக்ஸாம் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கேக்குறீங்க. நான் அதனால எக்ஸ்க்ளூசிவா டேட்டோட நான் சொல்றேன் இந்த வீடியோல, ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் அந்த ஓபிசி ரிலாக்ஸேஷன் சொல்றீங்க. அந்த ஓபிசி ரிலாக்ஸேஷனுமே கூட யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஓபிசி ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஓபிசியாவே இருந்தாலும் நீங்க அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும்னா அதுல ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதே நான் வீடியோ சொல்லிடுறேன். அப்ப முழுக்க 2025 வந்திருக்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஏஜ் லிமிட், நீங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு நெத்தில அச்ச மாதிரி போட்டுன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி பாருங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி as well as என்டிபிசி கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா மொத்தமா 20 டெஸ்ட் தரோம். இதுவுமே ஃபுல் டெஸ்ட் தான், சரிங்களா? பிடிஎஃப் கொடுத்துருவோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். 20 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குலா இருக்கும். சரி, டெஸ்ட் கொஸ்டினும் பைலிங்குலா தான் இருக்கும். அதாவது தமிழ்லயும் இங்கிலீஷ்லயே இருக்கும். சரி, நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா ஃபீஸ் 1000 வச்சிருந்தோம், இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தனால 6,000 ஆஃபர் போட்டுருக்கோம். இந்த ஆஃபர் கூட முடிஞ்சிடும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸ் 3000, இப்போ ஆஃபர்ல 2020 ரூபா போட்டிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான். டைம் ஒரு பிரச்சனையா இருக்க போறதுல வேலைக்கு போறவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நீங்க வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கப்ப என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் இதுல கொடுக்குறது வந்துடும். இது இல்லாம நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி மேத்ஸ்க்கும் ரீசனிங்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொண்ட ஒரு கொஸ்டின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்றவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃப், ஓகே? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அதுல இருக்கும், ஓகேவா? மேத்ஸ் ரீசனிங் அந்த மாதிரி வந்துடும். சார் ஜிஎஸ் அந்த சயின்ஸ்லாம் இருக்கே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தனியா பிடிஎஃப் கொடுத்துரும், ஓகேவா? அந்த பிடிஎஃப் உங்களுக்கு தியரி கண்டென்ட் இருக்கும், ஓகேவா? இது கொஸ்டின் பேங்க், அது தியரி. ஜிஎஸ் கண்டென்ட் நம்மகிட்ட தமிழும் அவைலபிள், இங்கிலீஷும் அவைலபிள். நீங்க எதுவும் வாங்கிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே இதுல வர்றவங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். அப்ப இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துடும், கிளாஸும் வந்துடும், பிடிஎஃப்பும் வந்துடும், சரிங்களா? ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். இல்ல சார் எனக்கு அந்த பிடிஎஃப் மட்டும் வேணும் சார் அப்படின்னா நீங்க ஒரு 1000 பே பண்ற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ அதனால ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கான்டெக்ட் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா ஆர்ஆர்பி குரூப் டி கிளியர் பண்ணிடலாம். அப்போ வாங்க ஏஜ் லிமிட் கூட போயிடலாம், ஓகே? இது நேற்று கொடுத்திருந்த நோட்டிபிகேஷன் தான், ஓகேவா? ரைட். இதுதான் அந்த டேட், எக்ஸாக்டா என்ன டேட் இருக்குன்னு கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் கூட அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் தெளிவா பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க. இது எல்லாமே பாக்குறீங்க, இதை தயவு செய்து பாக்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. 18 இருந்து 36 தான் இப்ப கொடுத்துருக்காரு. இது வேண்டாம், இது நார்மலா எப்பவுமே இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, இதை விட்டுருங்க. இதுதான் ஏஜ் லிமிட். அப்ப நீங்க ஒரு அன்ரிசர்வ்ல இருக்கீங்க, ஓசி கேட்டகரியில இருந்தாலே உங்களுக்கு ஏஜ் லிமிட் 18 இருந்து 36 கொடுக்குறாங்க. அந்த ஏஜ் உங்களுக்கு 1/1/2025 அன்னைக்கு இருக்கணும், ஓகேவா? 1/1/2025 அப்ப இதான் விஷயம். இந்த டேட் அப்போ உங்களுக்கு இந்த வயசுக்குள்ள இருக்கணும், ஓகேவா? ரைட். இப்ப ரிலாக்ஸேஷன் வர்றப்ப ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு தான் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்ப 36 வயசுனா நீங்க 39 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதுக்கு நீங்க ஓபிசில நான் கிரீமி லேயரா இருக்கணும். அதுக்கு உங்க கையில ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்களுக்கு ஒரு 37 வயசு ஆகுது, 38 வயசு ஆகுதுன்னா நீங்க ரெண்டு எழுதலாம், ஆனா உங்க கையில ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்க பிசி எம்பிசியா இருந்தாலும் ஓபிசி கூட வருவீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த அந்த பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் ஒன்னும் பண்ண முடியாது வச்சு. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி வாங்கணும். அதுக்கு முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கணும், ஓகே? உங்க கையில இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு நீங்க வரணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2024 போன வருஷம் 2024 ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்க ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது இதுக்கு அப்ளிகபிள். ஏன்னா ஏப்ரல் இருந்து மார்ச் தான் பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை எடுத்திருந்தீங்கன்னா அது அந்த மார்ச் 31 2024 முடிஞ்சிடும். இப்ப வரணும்னா, இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏப்ரல் 1 2024 அப்புறம் எடுத்துக்கணும். இல்ல சார் நான் ஓபிசி வாங்கவே இல்லை அப்படின்னா தயவு செய்து சீக்கிரம் போய் வாங்கிடுங்க. ஓபிசி வேணும்னா முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் கையில இருக்கணும், ஓகேவா? இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க இசேவையில தான் அப்ளை பண்ணணும். முதல்ல இசேவையில அப்ளை பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் வரணும். அதுக்கே ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சுதான் நீங்க ஓபிசிக்கு அப்ளை பண்ணணும். திரும்ப அதுக்கு ஒரு வாரம் ஆகும், 15 நாளாவது ஆகும். இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓபிசி வர்றதுக்கு டக்குனு பண்ணிருங்க. ஏன்னா பிப்ரவரி 22 தான் லாஸ்ட் டேட். அப்ளை பண்றதுக்கு உங்க கையில ஓபிசி இருக்கணும், ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும்.
சரிங்களா? அதே மாதிரி எதுக்கு சார் இன்கம் கேட்கறாங்க அப்படின்னா காரணம் இருக்கு. கிரீமி லேயர் அப்படின்னா உங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இன்கம் வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு மேல இருந்தா நீங்க கிரீமி லேயர், 8 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா நான் கிரீமி லேயர். சோ 8 லட்சத்துக்கு கம்மியா இருந்து நீங்க நான் கிரீமி லேயரா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். நீங்க ஓபிசில கிரீமி லேயரா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுதான் அப்ளிகபிள் ஆகும். சர்டிபிகேட் மீறி அப்ளை பண்ணா கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. ஓபிசில நீங்க நான் கிரீமி லேயர், ஓகேவா? கிரீமி லேயர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அண்டர்சர்வ்டா தான் கருதப்படுவீங்க. அப்ப இதுல வரமாட்டீங்க, நீங்க இந்த ஏஜ் கூட இருக்கணும். இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? மற்றபடி எஸ்சி எஸ்டிக்கு அன்ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிபிகேட்டே உங்களுக்கு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓபிசி விஷயம் இருக்கனால சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இங்க அவங்க டேட்டோட கொடுத்துட்டாங்க பாருங்க, கரெக்டா கவனிங்க. அண்டர்சர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா நல்லா பாருங்களே, நாட் இயர்லியர் தான் அப்படின்னு கொடுத்து 2/1/1950 கொடுத்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் இல்ல, ஓகேவா? 1/1/1989 எலிஜிபிள் கிடையாது, 1988 பிறந்தவங்க எலிஜிபிள் கிடையாது, நீங்களாம் கிடையாது, ஓகேவா? 1/1 கிடையாது, இந்த வருஷத்துல 1/1 இருந்தீங்கன்னா கிடையாது. நீங்க 2/1 எலிஜிபிள் தான். 2/1/1989 எலிஜிபிள், எஸ், இந்த டேட் எலிஜிபிள். ஏன்னா போத் டேட் இன்க்ளூசிவ் கொடுத்துட்டாங்க, இந்த டேட் எலிஜிபிள் தான், இதுக்கு முன்னாடி தான் கிடையாது. ஓகே, சேம் அதேதான். ஓபிசில நீங்க நான் கிரீமி லேயரா இருந்தால், கிரீமி லேயர்னா நீங்களும் இதான் இருக்கும். ஓபிசில நான் கிரீமி லேயரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 2/1/1986 எலிஜிபிள், 1/1/1986 எலிஜிபிள் கிடையாது, 1985 84 எலிஜிபிள் கிடையாது. சோ இதுக்கு அப்புறம் இருக்க எல்லாருமே எலிஜிபிள், இந்த டேட்டும் எலிஜிபிள். சேம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி தான். 2/1/1984 இருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் தான், இதுக்கு அப்புறம் இருக்க எல்லாருமே எலிஜிபிள், இதுக்கு முன்னாடி இருக்கவும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு அப்புறம் சொல்லிட்டீங்க சார், எதுக்கு முன்னாடி இருக்கணும் அந்த விஷயமும் இருக்கு. சில பேர் இந்த 2008 அந்த டைம்ல இப்ப 10th முடிச்சவங்க கேக்குறீங்க, உங்களுக்காக சொல்லிக்கிறேன். 1/1/2007 நல்லா பாருங்க, 1/1/2007 முன்னாடி பிறந்திருக்கணும், நாட் லேட்டர் தானே கொடுத்தாங்க. 1/1/2007 முன்னாடி பிறந்திருக்கணும். சோ இதுக்கு அப்புறம் நீங்க இருக்கக்கூடாது, நாட் லேட்டர் தான் 1/1/2007, 1/1/2007 முன்னாடி, ஓகேவா? நீங்க வந்து இது பண்ணிருக்கணும். இப்ப அடுத்து கேட்பீங்க, சார் நான் கரெக்டா 1/1/2007 சார், நான் எலிஜிபிளா கிடையாது, நீங்க எலிஜிபிள் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கும், இதுக்கு அப்புறம் கிடையாது, இதுவே கிடையாது, இதுக்கு முன்னாடி தான் நீங்க இருக்கணும். சோ இப்ப என்னன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் எலிஜிபிள், பட் இந்த டேட் எலிஜிபிள் வராது, அதில் நீங்க கொஞ்சம் கிளியரா இருக்கணும், ஓகேவா? ஸோ இதான் ஏஜ் லிமிட், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி இருக்கணும்னு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, இது ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் கேட்டகரிஸ்க்கு, கரெக்டா? ஏன்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் எப்பன்னு சொல்லிடுறாங்க, ஏஜ் கால்குலேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, 1/1/2025 அப்போ கணக்கு ஏஜ் பண்றாங்க, அதாவது ஏஜ் கணக்கு பண்றாங்க, அப்ப இப்படிதான் ஏஜ் லிமிட் இருக்கும். ஓகே, நான் தெளிவா சொல்லிட்டேன். இதெல்லாம் இருந்து நீங்க 10th படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருங்க, ஓகேவா? ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 2000 மேற்பட்ட வேகன்சிஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா தாராளமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, இது ஃபீஸ் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9701 ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.